வெல்கம் டு பிரேக் த சைக்கிள். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. we are talking with சிரில் பிரபு. சிரில், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. ரொம்ப சந்தோஷம் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறதுமே. அதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் வந்து அந்த பிரிசனையே வந்து பார்த்துருக்கேன். அந்த உங்க இடத்தெல்லாம் வந்து நார்த் கேரளால வந்து பார்த்தது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் கண் கூட பார்த்தேன். ஒரு பிரிசனரை சந்திச்சேன். அவர் வந்து ஒரு 2nd டிகிரி மர்டர் பண்ணியிருக்காரு. மாறி அவர் அங்கே ஒரு வாலண்டியராக இருக்காரு. அவரை மீட் பண்ணி அவரோட ஸ்டோரியும் கேட்டேன். பட் எனக்கு என்ன ரொம்ப வியப்பாக இருக்குன்னா, அவரோட வாழ்க்கை மாற்றன்றது ஒன்று, திருப்பியும் அதே பிரிசனில் அவர் வந்து மாறி என்ன மாதிரி வர்றவங்களுக்கு நான் இன்னொரு ஒரு தாக்கம் கொடுக்கணும்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, அதான் பிரேக்கிங் த சைக்கிள். இப்போ அந்த பிரிசனுக்குள்ள போகும்போது நான் சொன்னேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து நம்ம ரெண்டு பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ண பாக்குறோம். ஒண்ணு வந்து ஃபாதர்லெஸ்னஸ். ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம், அந்த செல்வராஜ். இதுல வந்து என்ன பண்ண பாக்குறோம்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ரெஸ்டோர் பண்ண பாக்குறோம். சரியா? அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் காலேஜோ டெக்னிக்கல் ஸ்கூலோ ட்ரேட் ஸ்கூலோ படிக்க வைக்கணும்னு சொல்றோம். ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறீங்க. ஆமா. எதுக்கு இது ரொம்ப முக்கியம் அஸ்வின்னா, அமெரிக்கால 1 out of 8 kid that goes to elementary school does not complete high school. Okay. இதுல 25% of these kids drop out after they come to high school. 9th grade வந்ததுக்கு அப்புறம் drop out ஆறாங்க. ஒரு வருஷமும் அமெரிக்கால 6.6 million children are dropping out of school. சரியா? சோ இத பிரேக் பண்ணணும். ஏன்னா இந்த ஹை ஸ்கூல் டிராப் அவுட்டுக்கும் பிரிசனுக்கும் ஒரு பெரிய கோரிலேஷன் இருக்கு. என்னன்னா 75% of the national crime in America is done by high school dropout. So இத நம்ம பிரேக் பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம அந்த பிள்ளைங்களை வந்து டெக்னிக்கல் ஸ்கூலோ ட்ரேட் ஸ்கூலோ அடுத்து ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு போகணும்னு பார்க்கிறோம். ஸோ முதல் வருஷம் 2013க்கு திரும்ப போறேன். அப்போ காலேஜுக்கோ எங்கேயோ அனுப்பணும்னு பார்க்கும்போது ஒரு 59 பிள்ளைங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க. 16, 17, 18ல பிரிசனர்ஸோட சில்ட்ரன் 59 பிள்ளைங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அந்த 59 பிள்ளைங்கள்ல 30 பிள்ளைங்க ஏற்கனவே பிரிசனுக்குள்ள போயிட்டாங்க. We were late getting into their life. அது அந்த கேப்ல நடந்துருச்சு. இது வந்து அப்படியே நடந்துச்சு. அது சரி. So அது ஒரு காமன் பேட்டர்ன். இன்னொரு 19 பிள்ளைங்க they were pregnant, could not go to school. ஒரு 10 பிள்ளைங்க வந்து they were doing 6th or 7th grade when they were supposed to do 12th. சரியா? So 2013ல ஒரு புள்ள கூட இல்ல அஸ்வின். என்ன பண்றேன்னு தெரியல. நம்ம போய் மாங்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இந்த பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்ப போறான்னு. திரும்பி பார்த்தா ஒரு பிள்ளையும் இல்லை. சரியா? ஸோ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ 2வது போர்ஷன் ஆஃப் மை ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல. சரியா? ஆனா இது பிரச்சனைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டா? நான் என்ன நினைச்சேன்னா, சரி அந்த பிரச்சனை சால்வ் ஆகல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண போறேன், ஏன் வேலையை நான் கண்டினியூ பண்ண போறேன். நீங்க ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கீங்க. ஆமா. அதுல போய் I don't want to waste right now my energy because I don't have any solution to that problem. Correct. So I kept moving. Okay. When I kept moving, what I realized is these kids who are getting their feet washed, their grades get better. We measured before washing the feet and after washing the feet, enormous grow adu. And their behavior in school pattern is improving. So I saw that as a positive thing. அப்போ நான் நினைச்சேன், சரி ஒரு வருஷம் கொடுத்து பார்ப்போம் எப்படிதான் ஆகுதுன்னு. பார்த்தா 2வது வருஷம் வரும்போது I was able to find 3 kids that can go to college. Okay. நான் சொன்னேன் பரவாயில்ல, 3 பிள்ளைங்களை ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா? 2வது என்னாவது அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் 8 பிள்ளைங்க போறாங்க, 25 பிள்ளைங்க போறாங்க. இப்போ 86 பிள்ளைங்க இது வரைக்கும் காலேஜுக்கு போயிட்டாங்க. சோ ஒண்ணுமே இல்லாம இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து இங்க வருது. ஏன் எப்படி இந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, கன்சிஸ்டன்ட்லி we have been doing what we were asked to do. உங்க அழைப்புல நீங்க கரெக்டா உண்மையா இருக்கிறேன்.
அந்த அழைப்புல நான் வந்து டிவியேட் ஆகாம இருக்கிறேன். இது நடக்கலையன்றதுக்காக இன்னொன்னு போய் பண்ணாம இருக்கிறேன். கரெக்டா? இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளைங்க போய் படிக்கிறாங்கல்ல, காலேஜுக்கு போய் படிக்கிறாங்க, டெக்னிக்கல் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க, ட்ரேட் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்கல்ல, இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை மட்டும் மாறல, அவங்களோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இந்த பிள்ளைங்க வந்து now they become the mother for the other children or father for the other children. இது வந்து ஜெனரேஷனல் சைக்கிள் அஸ்வின். அதுதான் நம்ம பிரேக் பண்ணோம். இது ஜெனரேஷனல் கர்ஸ். அதுதான் நம்ம பிரேக் பண்றோம் இங்க. சரியா? சோ இதெல்லாம் நடக்குது. எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் போறாங்க. இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்து சேருது. திருப்பியும் பிரச்சனையா? ஆமா, ஒரே பிரச்சனையாவே இருக்கு. இல்ல, அது நான் பிரச்சனையா பார்க்கல. ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கிறேன் நான். சரியா? பிரச்சனை என்னன்னா, இப்போ 86 பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்பர்ஸ் ரன் பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு 4 வருஷத்துல 2000 பிள்ளைங்க காலேஜுக்கோ ட்ரேட் ஸ்கூலுக்கோ போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப் ரைஸ் பண்றதுலாம் ரொம்ப பெரிய பாரமான வேலை அஸ்வின், ரொம்ப ஈஸி கிடையாது. நீங்க முன்னாடி ஒரு எபிசோட்ல நம்ம பேசணும் இதை பத்தி. அப்போ நான் சொன்னேன், கஷ்டம் வருது, இந்த பிரச்சனை வருது. இப்போ இதெல்லாம் ஈஸியா இருந்தா நிறைய பேர் பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. சோ நம்ம வந்து போராடி தான் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். ஆனா அந்த போராட்டத்துக்கு நடுவுல ஆண்டவருடைய கிருபையை பாக்குறேன். சரியா? இப்போ என்ன ஆகுது அஸ்வின், இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்க காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிசன்ஸ் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. திடீர்னு கோவிட்னு ஒண்ணு வந்து சேருது. கோவிட் வந்து ஒரு குளோபல் பிரச்சனை. ஆமா, கோவிட் வந்து மாட்டுது, உள்ள பிரிசன்குள்ள போக முடியல. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, முடிஞ்சது, நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா. ஆனா நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த கோவிட் வந்த அந்த டைம்ல பிரிசன்குள்ள எல்லாம் போக முடியல. அப்போ நான் நினைச்சேன், இந்த பிரேக் எனக்கு ரொம்ப தேவை. கடன்னு வளர்ந்துட்டேன், இப்போ நான் ஸ்லோ டவுன் பண்ணி வளர்ந்து வந்த பாதையை கொஞ்சம் பார்த்து என்னெல்லாம் நான் தப்பு பண்றேனோ அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும். இங்க ஒரு பிரேக் தி சைக்கிள் வருது. இது வந்து எங்க நமக்கே சரி, இப்போ நம்ம பண்ற தப்பு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேகமா we will implement a broken process. Exactly. Correct? We also need to pause, reflect. Correct. So we did that during the COVID period, and we created another program called Kids to Career nu one create பண்றோம். இதுக்குள்ளே எதுக்கு இத சொல்ல வரேன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறது மட்டும் இல்ல, லைஃப் ஸ்டைலையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில வந்து இது மாதிரி காலேஜுக்கு போற ஆட்களோ இது மாதிரி போறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவங்களே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் காலேஜுக்கு போறாங்க. இது வந்து இந்தியா மாதிரி இல்லை. அமெரிக்கால வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பசங்க வந்து நிறைய ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அவங்க காலேஜுக்கு போகணுன்ற அவசியம் அவங்களுக்கு தேவைப்படுறது இல்லை, வேலை பார்க்குறாங்க, எப்படி போயிடுறாங்களே ஒழிய படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்னோட பாரம் என்னன்னா, இப்போ இந்த படிக்கிறத நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள டெக்னாலஜி மாறிடும், எல்லாமே நிறைய சேஞ்சஸ், இன்னைக்கு பார்க்குற வேலை மாறிடும். நீ படிக்கலைன்னா டிரான்ஸ்பரபிள் ஸ்கில்ஸ் நமக்கு இல்லாம போயிருது இல்ல. ஸோ அதை மாத்தணும்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட்டிங். ஸோ இப்போ 2000 பிள்ளைங்க வருது. இந்த 2000 பிள்ளைங்களோட ப்ராப்ளமை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ அது ஒரு இது நம்ம சோர்த்தமா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிட்ஸ் டு கெரியர்ல போய் அதுல இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்துறது, எப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்துறது, எப்படி அவங்க பெரியவங்கள்ட்ட பேசணும். இப்போ ப்ராவர்ப்ஸ் 2-6 சொல்றோம். அது ஒரு வசனம். சாலமன் வந்து ப்ராவர்ப்ஸ்னு ஒரு புக்ல எழுதுறாங்க. Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. சின்ன பிள்ளையா இருக்கும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க 5ல வளையாது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த ஐடென்டிட்டியை நம்ம மாத்தணும். அப்படி நம்ம மாத்திட்டோம்னா வளர வளர இந்த பிள்ளைங்களோட ஐடென்டிட்டி மாறும் கிராஜுவலா. இததான் சாலமன் அந்த வசனத்துல சொல்றாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு பிள்ளைங்களுடைய
கேரக்டரிஸ்டிக்கும் மாறுது. கரெக்ட். அப்போ அந்த மாற்றத்துக்கு ஏற்றது போல நம்மளும் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம காலேஜுக்கு தான் போகணும்னு நம்ம ஒத்த காலில் நின்னா அந்த பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு போறதுக்கான ஸ்கில் செட் இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். ஆப்பிடைட் இல்லைன்னா நம்மளால பண்ணி அதை கொண்டு போக முடியாது. ஸோ அந்த ரியலைசேஷன் இந்த கோவிட் பீரியட்ல வருது. இல்லைன்னா வந்திருக்காது, கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு குதிரை மாதிரியே ஓடிட்டு இருந்திருப்போம் நம்ம. ஸோ இது மாறுது அஸ்வின். எங்களுடைய அப்ரோச்சே கொஞ்சம் திருப்ப மாத்தணும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ நாளைக்கு இதே சொல்யூஷன் ஒர்க் ஆகும்னு கிடையாது, நம்மளுமே நம்ம ரிஃபைன் பண்ணிட்டே வந்தாதான் அந்த மாஸ் வில் நாட் செட் இன் தட் ஏரியா. கரெக்டா? ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இதுதான் சொல்றேன். இப்போ இது இன்னைக்கு ஒர்க் ஆகுதுன்றதுக்காக இது நாளைக்கும் ஒர்க் ஆகும்னு கிடையாது. ஸோ நம்மளும் நம்மளை மாற்றிட்டு வரும்போது தான் இந்த சொல்யூஷன் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஃபுல்னஸ். கரெக்ட். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சிரில். எனக்கு என்ன டேக்அவே வந்ததுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, ஓகே கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஆனால் பாஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதாவது பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ரிஃப்ளெக்ட் பேக் அண்ட் அதில் வர சில கேப்ஸை அந்த பாஸ் பீரியட்டை நன்மையாக எடுத்து அதை கேப்ஸை கரெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த லீப் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான லீப்பாக இருக்கும். ஒன்று சிரில், நேர்களுக்கு நான் சொல்லணும், நானே வந்து அந்த பிரிசனை பார்த்துருக்கேன். ஐ வாஸ் தேர் நார்த் கேரளாவில். அதை பற்றியும் நம்ம பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் பார்த்தது மட்டும் இல்லை, நானே சில விஷயம்லாம் ஷூட் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் லெட்ஸ் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு பிரேக் தி சைக்கிள் மட்டும் இல்லை, வாட் வி ஆர் லேர்னிங் இஸ் லைஃப் ஸ்கில்ஸ். தொடர்ந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதோட ஒரு பிரச்சனையை அட் ஒன் டைம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோடில் வில் அகைன் மீட் யூ. கண்டிப்பாக.